தேசி விரித்து இருள் அகற்றி என்றும் ஓங்கி திகழ்கின்ற செழுங்கதிரே, செறிந்த வாழ்க்கை மாசு விரித்திடும் மனத்தில் பயிலா தெய்வமணி விளக்கே, ஆனந்த வாழ்வே எங்கும் காசு விரித்திடும் ஒளிபோல் கலந்து நின்ற காரணமே, சாந்தமெனக் கருதா நின்ற தூசு விரி துடுக்கின்றோர் தம்மை நீங்கா சுகமயமே, அருட்கருணை துளங்கும் தேவே. இறைவன் செழுங்கதிராயிருக்கின்றான், தெய்வ மணி விளக்காயிருக்கின்றான், ஆனந்த வாழ்வாக அவனே இருக்கின்றான். அவனே எங்கும் கலந்து காரண ரூபமாயிருக்கின்றான், சுகமயமாயிருக்கின்றான். அருட்கருணை துளங்கும் தேவன் மகாதேவன் ஒருவனே என்று சுருக்கமாக இதற்கு நாம் ஒழிப்புரை சொல்லலாம். தேசு என்றால் தேஜஸ் என்று வடமொழியிலே சொல்வார்கள். அது தமிழிலே வருகின்ற பொழுது தேசு என்று ஆகின்றது. தேசு என்றால் ஒளி. தேசு விரித்து இருள் அகற்றி என்றும் ஓங்கி திகழ்கின்ற செழுமையான கதிர்களை பரப்புகின்ற ஞாயிறு போன்றவனே என்று இதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். இதிலே இருளை அகற்றுவதே ஞாயிற்றின் குணம். ஏன் இருளை அகற்ற வேண்டும் என்றால், வள்ளல் பெருமான் 4 சொற்களில் ஞானம் முழுவதையும் நமக்கு விளக்கி காட்டுவார். இருள், மருள், தெருள், அருள், இதை கடந்தது பொருள். ஆக இருள் என்பது செடப்பொருள், மருள் என்பது மனதில் இருக்கின்ற அறியாமை, தெருள் என்பது நம்முடைய ஆன்மாவில் இருக்கின்ற தெளிவு என்கின்ற ஞானம், அருள் என்பது இறைவனுடைய அறிவு, பொருள் என்பது இறைவனுடைய சத்து. இந்த 5 பொருள்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் முதல் 4 நிலைகளில் முடிந்து போகின்றது. என்றும் சத்து பொருளாக இருக்கின்ற இறைவனை நாம் அடைவதற்கு தடையாக இருப்பது முதல் 2. இருள், எங்கும் புற உலகில் இருக்கின்ற இருள், பௌதீக இருள், ஃபிசிக்கல் டார்க்னஸ். மருள் என்பது நம்முடைய மனதில் அறியாமையாக இருக்கின்ற இருள், கண்ணுக்கு தெரியாத இருள். அதனை மருள் என்று ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள். தெருள் என்பது தெளிவு அல்லது ஞானம் என்று பொருள்படும். இது ஆத்மாவினுடைய அறிவு. ஆனால் அது பூரண அறிவாகாது. பூரண அறிவு என்பது இறைவனுடைய அறிவு. அந்த அறிவுக்கு பெயர் அருளறிவு என்று வள்ளல் பெருமான் சொல்வார். ஆக அருள் என்கின்ற நிலையிலேயே மனிதன் பூரண அறிவை பெற முடியும். அதன் பிறகுதான் அந்த அருளை முன்னிட்டு கொண்டுதான் பொருளாகிய இறைவனை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இறைவனுடைய இயல்பு என்ன என்றால் தேசு. எப்படி சூரியனுக்கு இயல்பாக ஒளி இருக்கின்றதோ, அதேபோல் சிவசூரியனுக்கு, சிவாதித்தனுக்கு ஞான ஒளி இயல்பு. ஏற்கனவே நாம் கண்டோம். 5 ஆதித்யர்களை பற்றி திருமூலர் நமக்கு காட்டுகின்றார். அண்டாதித்தன் என்றால் புறத்தில் இருக்கின்ற சூரியன், பிண்டாதித்தன் என்றால் மனதில் இருக்கின்ற சூரியன், மனாதித்தன் என்றால் மனதில் இருக்கின்ற சூரியன், ஞானாதித்தன் என்றால் ஆத்மாவில் இலங்குகின்ற சூரியன், சிவாதித்தன் என்றால் ஆத்மாவை கடந்து உள்ளே இருக்கின்ற கடவுளாக இருக்கின்ற சிவசூரியன். ஆக நம் கண்களுக்கு தெரிவது புறத்தே இருக்கின்ற ஒரு சூரியன். அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற இந்த 4 சூரியன்களுடைய நினைவு நமக்கு வர வேண்டும். அந்த 4 சூரியன்களையும் நாம் உறக்கத்திலிருந்து திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புவதற்கு பெயர்தான் யோகமும் தவமும் ஞானம். ஆக தேசு விரித்து இருள் அகற்றி என்று சொல்லுகின்றார். 2 வரிகளில் சுத்த சன்மார்க்கத்தினுடைய நோக்கம், செயல்பாடு, முடிவு அனைத்தையும் வள்ளல் பெருமான் சொல்வார். இருளான மலமகற்றி என்று சொல்வார். இருளான மலமறுத்து இகபரம் கண்டே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. என்ன செய்ய வேண்டும்? இருளான மலம் அறுத்தல், இது ஒரு பணி. இகத்திலேயே பரத்தை காணுதல், இது 2வது பணி. இருளான மலமறுத்து இகபரம் கண்டே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ. தெருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் அழிந்து போக, அருளான சுத்த சன்மார்க்கம் ஒன்றே நடக்க. இதுதான் எதிர்காலத்தில் நடக்கப் போகுது என்று சொல்லுகின்றார். ஆக இருளான மலம் அறுக்க வேண்டும், இகத்திலேயே பரத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் என்று 2 வரிகளிலேயே கீர்த்தனைகளில் வள்ளல் பெருமான் இந்த செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். திருவள்ளுவர் பொய்யாமை, கல்லாமை,
வெகுளாமை என்று பல ஆமைகளை நமக்கு காட்டுவார். அதேபோல் அந்த மரபில் வந்த வள்ளலார், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் வந்த வள்ளலார் 3 ஆமைகளை புதிதாக சொல்லுகின்றார். அவருடைய முக்கிய செய்தியான மரணமிலா பெருவாழ்வுக்கு இவை 3 படிகள். அவை என்ன என்றால், இருளாமை, சிதையாமை, உளவாமை. இருளாமை, எங்கெல்லாம் இருள் இருக்கின்றதோ அந்த இருள் ஒன்றே மனிதனுடைய ஒரே விரோதி. அது புற உலகத்தில் இருந்தாலும் சரி, அக உலகத்தில் இருந்தாலும் சரி, அந்த இருளை அகற்ற வேண்டும். இந்த மனித தேகத்திற்குள், இந்த மனித கூட்டுக்குள் இருளே வரக்கூடாது. இதுதான் முதல் செய்தி. இருளாமை வேண்டும் என்று சொல்வார். இரண்டாவதாக சிதையாமை வேண்டும் என்று சொல்வார். சிதையாமை என்றால் விஞ்ஞானத்திலே மெட்டபாலிசம் என்று சொல்வார்கள், கட்டபாலிசம் என்று சொல்வார்கள், அனபாலிசம் என்று சொல்வார்கள். இரண்டும் இணைந்தது மெட்டபாலிசம். வளர்சிதை மாற்றம் என்று தமிழிலே இதனை சொல்வார்கள். நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது நம்முடைய உடல் சிதைகின்றது. அந்த சிதைவிலிருந்து ஆற்றல் பிறக்கின்றது. அந்த ஆற்றல் பிறக்க வேண்டுமென்றால், அந்த செயலை நாம் செய்ய வேண்டுமென்றால், உடல் அதில் இருக்கின்ற அணுக்கள், கோடிக்கணக்கான அணுக்கள் சிதைந்து போகின்றன. மீண்டும் அந்த அணுக்களை உற்பத்தி செய்து கொள்ள நாம் என்ன செய்கின்றோம்? உணவை உண்ணுகின்றோம், நீரை அருந்துகின்றோம், காற்றை சுவாசிக்கின்றோம். ஆக இந்த வளர்சிதை மாற்றம் என்பது நிற்க வேண்டும். இதை என்ன சொல்வார்? சிதையாமை என்பார். அப்படி இல்லை என்றால் இந்த உடலில் இருக்கின்ற செல்கள் சிதைந்து சிதைந்து மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நடு வயதில் 24 வயதிற்கு மேல் என்ன ஆகின்றது என்றால், புதிய செல்கள் உற்பத்தி ஆகாது. புதிய செல்கள் உற்பத்தி ஆகவில்லை என்றால் முதுமை வரும். புதிய செல்கள் சுத்தமாக உற்பத்தி ஆகவில்லை என்றால் மரணம் வந்துவிடும். இந்த உடலை பற்றி இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது என்றால், இந்த உடலிலே 4 விதமான செல்கள் இருக்கின்றன. தலைமுடி, விரல் நகங்கள், இவையெல்லாம் இனார்கானிக் மேட்டர், ஜடப்பொருள், உயிரில்லாதவை, உணர்வு இல்லாதவை, அல்லது ஏதோ ஒரு அளவு இன்ஃபினிட்சிமல் என்று சொல்வார்கள், கோடியிலே ஒரு பங்கு உணர்வு கொண்டது. அதன் பிறகு 7 தாதுக்கள், தோல், சதை, தசை, இரத்தம், சுக்கிலம், நரம்பு, எலும்பு என்று சொல்லப்படுகின்ற 7 தாதுக்களிலும் சுமார் 3000 கோடி செல்கள் இந்த உடலிலே இருக்கின்றன. இவற்றினுடைய ஆயுள் எவ்வளவு என்றால் 1 வாரம் அல்லது 7 நாட்கள். சென்ற வாரம் பார்த்த நான் இன்று இல்லை, அடுத்த வாரம் இன்று பார்க்கின்ற நான் இருக்க மாட்டேன். ஆக 7 நாட்களுக்கு ஒரு முறை இவற்றினுடைய ஆயுள் முடிந்து புதிய செல்கள் உற்பத்தி ஆகின்றன. அவ்வாறு உற்பத்தி ஆகாவிட்டால் உடல் சிதைந்து போகின்றது, முதுமையடைகின்றது என்று பொருள். அதே நேரத்தில் 3வது விதமான ஒரு செல்களும் இருக்கின்றன, ஒரு வகை செல்களும் இருக்கின்றன. அவை மூளையில் இருக்கின்றன. அந்த மூளை செல்களுடைய ஆயுள் எவ்வளவு? 1.5 வருடத்திலிருந்து 2 வருடங்கள் வரை. அதனால்தான் மூளை செல்கள் சொல்கின்ற செய்திகளை உடலில் இருக்கின்ற மற்ற எல்லா செல்களும் செய்கின்றன. ஏன்? அவை அறிவால் அதிகம் அறிந்தவை. ஒரு ஆசிரியர் சொல்வதை மாணவர்கள் கேட்பதைப் போல் மூளை செல்கள் என்ன சொல்கின்றனோ அவற்றை கேட்டு உடலில் இருக்கின்ற உறுப்புகளில் இருக்கின்ற செல்கள் எல்லாம் நடக்கின்றன. 4வது வகையான ஒரு வகை செல்கள் இருக்கின்றன. அது என்ன என்றால், கண்களிலிருந்து உள்ளே செல்கின்ற பார்வை நரம்பு, ஆப்டிக் நர்வ், ஒளியை இது ஒளிதான், இது இருட்டு என்று அடையாளப்படுத்துகின்ற மூளையில் இருக்கின்ற பகுதி செல்கள். இந்த 3 செல்களும் என்றும் அழியாதவை. இப்பொழுதே மனிதன் சாகாதவன்தான். உடலின் ஒரு பகுதி, ஒரு சில கோடிக்கணக்கான செல்கள், கண்களிலிருந்து செல்கின்ற பார்வை நரம்பு, மூளையில் ஒளி என்று உணர்த்துகின்ற ஒளி அறியும் செல்கள், இவை எப்பொழுதும் சாகாதவை. இந்த 4 நிலைகளில் இந்த உடல் அமைந்திருக்கின்றது. சுமார் 350 கோடி ஆண்டுகளில் பரிணாம வளர்ச்சியில் இயற்கை என்ன சாதித்திருக்கின்றது? சாகின்ற செல்களை, சிதைகின்ற செல்களை சிதையாமை என்கின்ற ஒரு நிலைக்கு ஒரு குறிப்பிட்ட செல் வகை செல்களை ஆக்கியிருக்கின்றது. இந்த உடலின் ஒரு பகுதி சிதைவதில்லை. மூளையில் இருக்கின்ற ஒளியை கண்டு இது ஒளி என்று உணர்கின்ற செல்கள் சாவதே இல்லை. அந்த நிலைக்கு உடலில் இருக்கின்ற மற்ற செல்களையும் யார் ஒருவர் மாற்றி அமைத்து கொள்ள முடியுமோ அவர்கள் சாக மாட்டார்கள். இவ்வளவுதான் எளிமையான விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை சொல்ல வந்தவர் தான் வள்ளல் பெருமான். உடலில் இருக்கின்ற எல்லா செல்களையும் தேசு நிறைந்ததாக, ஒளி நிறைந்ததாக அதனை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் சிதையாமை. உளவாமை என்றால் அழியாமை.
எப்பொழுது உடல் சிதையவில்லையோ, உடலில் இருக்கின்ற அணுக்கள் சிதையவில்லையோ, அப்பொழுது உலவாமை என்கின்ற, அழியாமை என்கின்ற இம்மார்டாலிட்டி தானாக வரும். 3 படிகளில் வள்ளல் பெருமான் 3 ஆமைகளில் இந்த செய்தியை, இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற புதிய விஞ்ஞானத்தை, மேல்நிலை விஞ்ஞானத்தை நமக்கு காட்டுகின்றார். இருளாமை, சிதையாமை, உளவாமை. அதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும்? இந்த உடலில் எங்கெல்லாம் இருள் இருக்கின்றதோ, அறியாமை இருக்கின்றதோ, அவற்றையெல்லாம் விரட்ட வேண்டும். அதன் பிறகு எப்படி இந்த உடல் சிதைகின்றது என்று பார்த்து அதிகமாக சிதையாமல் காப்பாற்ற வேண்டும். அதிகமாக சிதையாமல் எப்படி காப்பாற்ற முடியும்? இந்த செல்களுக்கு அறிவு அதிகமாக அதிகமாக, உணர்வு அதிகமாக அதிகமாக அவற்றின் ஆயுள் கூடும். உறங்குகின்றவரை உடலில் இருள் நுழையும், மனதில் இருள் நுழையும். அதனால் வள்ளல் பெருமான் என்ன செய்கின்றார்? தூங்காமை பூஜ்ஜியமாக வேண்டும். ஆரம்பத்தில் 3 மணி நேரம் சொல்லுகின்றார். பிறகு சாத்தியர்களுக்கு என்ன சொல்லுகின்றார்? அது பூஜ்ஜியமாக வேண்டும். விந்து என்பது ஒளி. அந்த விந்து வீணாக ஆக நட்டமடைய அந்த ஒளி குறைந்து உடல் இருள்மயமாகின்றது. அதனால் மைதுனமும் பூஜ்ஜியமாக வேண்டும் சாத்தியர்களுக்கு என்று சொல்வார். உணவு என்பது தாவரங்களினுடைய இருள். அந்த இருளை நம் உடலில் ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை சேர்த்து கொண்டே இருக்கின்றோம். மீண்டும் இருள் கூடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த இருளை குறைத்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் நிறுத்திவிட வேண்டும். புழுக்காத உணவுகளை சாப்பிட்டு கொண்டு வந்து, கற்ப உணவுகளை சாப்பிட்டு, அயச்செந்தூரம், தாமிரபஷ்மம் என்கின்றவற்றை சாப்பிட்டு, கடைசியில் சாப்பிடுவதை நிறுத்தி உடலே ஒளி உணவை உற்பத்தி செய்து கொள்வதற்கு தயார் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். பயம் என்பது மருள். ஒரு வினாடியில் உடலில் இருக்கின்ற எல்லா ஆற்றலும் வெளியே சென்றுவிடும். ஆகவே பயம் என்பது பூஜ்ஜியமாக வேண்டும் என்று சொல்வார். இவை 4க்கும் பொதுவான குணம் என்ன? இருளாமை வேண்டும். எல்லாம் தேசு உள்ள பொருளாக, ஒளி உள்ள பொருளாக மாற்றம் பெற வேண்டும். இந்த தேஜஸ் என்று சொல்லப்படுகின்ற தேசு எப்படி ஒரு மனிதனுக்கு வருகின்றது என்றால், கீதையிலே கண்ணன் சொல்வான், நீ உண்ட உணவு 4 பகுதிகளாக மாறுகின்றது. என்ன அந்த 4 பகுதிகள்? உரையாசிரியர்கள் சொல்லவில்லை. சித்த சன்மார்க்கத்தில் யோகம் பயின்றவர்களுக்குத்தான் இது புரியும். வெர்ச்சஸ் என்று ஒரு சொல் இருக்கின்றது வடமொழியிலே. வெர்ச்சஸ் என்றால் இந்த உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை கொடுப்பது. 2வது ரேத்தஸ். ரேத்தஸ் என்றால் சிமென் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற சுக்கிலம். இது சுக்கிலமாக மாறுகின்றது. 3வது மேத்தஸ், இன்டெலிஜென்ஸ், நம்முடைய அறிவாக, மேதைத்தனமாக அது மாறுகின்றது. இந்த 3 நிலைகளிலும் ஒருவன் தன்னுடைய ஆற்றலை செலவிடவில்லை என்றால், உணவிலிருந்து சுவாசத்திலிருந்து கிடைக்கின்ற ஆற்றலை செலவிடவில்லை என்றால், இவை 3ம் எதுவாக மாறுகின்றன? தேஜஸ் என்கின்ற ஒளிப்பொருளாக மாற்றமடைகின்றது. அந்த ஒளிப்பொருளானது உடலில் கூட 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 நோய் அகலுகின்றது, முதுமை அகலுகின்றது, நரைதிரை மாறுகின்றது. ஒரு கட்டத்தில் உடல் முழுவதும் ஞான ஒளி தேகமாக மாறி மரணத்தை வெல்லுகின்றது. இவ்வளவு அர்த்தத்தையும் பொதிந்த தேசு என்கின்ற ஒரு சொல்லால் வள்ளல் பெருமான் இதை நமக்கு காட்டுகின்றார். தேசு விரித்து இருள் அகற்றி என்றும் ஓங்கி திகழ்கின்ற செழுங்கதிரே, அருட்பெருஞ்சோதியை இங்கே குறிப்பிடுகின்றார். செறிந்த வாழ்க்கை மாசு விரித்திடு மனத்தில் பயிலா தெய்வமணி விளக்கே. தெய்வமணி விளக்காக அருட்பெருஞ்சோதி இருக்கின்றது. அந்த அருட்பெருஞ்சோதியை வள்ளல் பெருமான் எப்படி காட்டினார் நமக்கு? தான் சித்தியடைவதற்கு முன்பு தன்னுடைய வாயிலுக்கு முன் ஒரு விளக்கை, அகல் விளக்கை கொண்டு வந்து வைத்து, இந்த விளக்கையே நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக நினைத்து வழிபட்டு கொண்டிருங்கள், நான் சில தினம் உள்ளே இருக்கப் போகின்றேன், பார்த்து கலவரமடையாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த தெய்வமணி விளக்கையே இறைவனாக அருட்பெருஞ்சோதியாக பார்த்து, அந்த நிலையை எப்படி அந்த விளக்கில் இருக்கின்ற ஜோதி இருளை வென்று வாழ்கின்றதோ அதைப்போல் இந்த உடலாகிய அகல் விளக்கில் உயிரில் ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற இருளை நீக்கிவிட்டு இந்த ஜோதியே அருட்பெருஞ்சோதியாக மாற்றிக்கொள்வது எப்படி என்பதை விளக்கின் உதாரணத்தால் விளக்க வந்தவர் வள்ளல் பெருமான். ஆனால் மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை அதற்கு அர்த்தாபத்தியாக எதிர்நிலையிலிருந்து இதை இங்கே காட்டுகின்றார். வாழ வேண்டிய வாழ்க்கை மனிதன் இருளகற்றி தெய்வ நிலையில் ஒளிதேகம் பெற்று பேரின்பப் பெருவாழ்வு வாழ்வது. ஆனால் அந்த இலக்கை மறந்த மனிதன் என்ன செய்கின்றான் என்றால், செறிந்த வாழ்க்கை மாசு விரித்திடும் மனத்தில் பயில்கின்றான். மனம் என்று ஒன்று இருக்கின்றது.
அந்த மனம் என்பது என்ன என்றால் புற உலகத்தில் இருக்கின்ற எல்லா காட்சிகளினுடைய நிழற்படங்களின் தொகுப்பு. ஒரு திருமண வீட்டிற்கு ஒரு கேமராமேன் வருகின்றான் என்றால் என்ன செய்கின்றான்? முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் படம் பிடிக்கின்றான். அந்த படம் பிடித்ததையெல்லாம் ஒரு தொகுப்பாக, ஒரு ஆல்பமாக கொண்டு வந்து கொடுக்கின்றான். உங்கள் திருமண நிகழ்ச்சியில் 2 நாள் நிகழ்ச்சியில் முக்கியமான இந்த 100 நிழற்படங்களை, ஃபோட்டோக்களை நீங்கள் பார்த்தால் இவ்வளவுதான் உங்களுடைய திருமணத்தினுடைய எல்லா சடங்குகளும் என்று காட்டுகின்றான். அதைப்போல் புற உலகத்தில் இருக்கின்ற எல்லா எல்லா நிகழ்வுகளின் முக்கியமான தொகுப்புத்தான் மனம் உள்ளே நிழற்படமாக பதித்து வைத்திருக்கின்றது. செறிந்த வாழ்க்கை எவ்வளோ இருக்கின்றது வெளியில். அந்த உலகியலினுடைய சாரம்தான் மனமாக இருக்கின்றது. உலகியலுக்கு நம்மை இட்டுச் செல்வது, ஈர்ப்பது மனம்தான். இந்த மனதை வெல்லாமல், இந்த மனதில் இருக்கின்ற உலக இச்சைகளை வெல்லாமல் பேரின்ப பெருவாழ்வு என்கின்ற ஒரு நோக்கமே, ஆசையே மனிதனுக்கு தோன்றாது. மனிதர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2 படங்களையும் நமக்கு இங்கே வள்ளல் பெருமான் காட்டுகின்றார். மனிதன் சென்று சேர வேண்டிய நிலையது அருட்பெருஞ்சோதியின் ஒளிவாழ்வு. ஆனால் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருப்பது எது? மனம் காட்டுகின்ற புற உலக கவர்ச்சியில் ஈடுபட்டு இருண்ட வாழ்க்கையில், இருண்ட மனதில், இருண்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது. ஐயா இப்படி சொல்கின்றார், தெய்வமணி விளக்கே, ஆனந்த வாழ்வே. நாம் வாழ உரிமை பெற்றவர்கள். நம்முடைய டிவைன் ரைட், பர்த் ரைட், நம்முடைய பிறப்புரிமை எது? ஆனந்தமாக வாழ்வது. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மனவாழ்வு, இருண்ட வாழ்வு, சிறுவாழ்வு, கருநெறி, சிறுநெறி என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்வார். நாம் வாழ வேண்டியது எது? பெருநெறி, குருநெறி, திருநெறி. அந்த திருநெறி, குருநெறி, பெருநெறியை எல்லாம் விட்டுவிட்டு மனம் என்கின்ற ஒரு சிறுமை நம்மை இழுத்துச் செல்கின்ற வழியெல்லாம் சென்று இருண்ட வாழ்க்கையில், இருள் நெறியில், மருள் நெறியில், கருநெறியில், சிறுநெறியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையை பார்த்துத்தான், நம்முடைய நிலையை பார்த்துத்தான் வள்ளல் பெருமான் கண்ணீர் வடிக்கின்றார். நாம் வாழ வேண்டிய வாழ்வு எது? ஆனந்த வாழ்வு. ஆனந்தம் என்பது என்ன? இறைவனுடைய இயல்பு. சத்து, சித்து, ஆனந்தம். இறைவனுக்கு 3 பண்புகள். சத்து, எப்பொழுதும் சத்தாக உள்ளவனாக இருக்கின்றான், அவனுக்கு இறப்பு கிடையாது. சித்து, எப்பொழுதும் அறிவு, தூய அறிவு பொருளாக இருக்கின்றான். அந்த அறிவு என்பது எப்பொழுதும் ஆற்றலுடன் கூடியது. அறிவால் ஒன்றை நினைத்தவுடன் அது செயலாக முடிந்துவிடும். ஆக சித் என்கின்ற கான்ஷியஸ்னஸ், அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள். ஆக அறிவு, ஆற்றலுடன் கூடிய சித்து அறிவு. கடைசியாக ஆனந்தம். ஆனந்தம் என்பது இந்த நிறைவிலிருந்து தோன்றுகின்ற இன்ப அனுபவம். எப்பொழுதும் இன்ப வடிவானவன். இதை இன்ப உடல் என்று சொல்வார் வள்ளல் பெருமான். ஆக முதலில் நாம் சென்று சேர வேண்டியது என்ன? ஆனந்தம். நம்முடைய மனதில், நம்முடைய ஜீவனில், நம்முடைய ஆத்மாவில் எப்பொழுதும் சமாதானமும் சாந்தமும் ஆனந்தமும் இருந்தால் அது எங்கே கொண்டு போய்விடும்? பூரண அறிவு என்கின்ற சிற்சபைக்கு கொண்டுவிடும். அந்த சித் எங்கே நம்மை கொண்டுவிடும்? சத்துக்கு கொண்டு போய்விடும். குருவானவர் எப்படி இருக்கின்றார்? ஆனந்தமாக இருக்கின்றார். குக வடிவம் ஆனந்தம் என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்திலே. முருகன் என்பவன் குரு. சைவத்திலே அவனுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டால் அவன் எங்கே கொண்டு போய் நம்மை விடுவான்? சிற்சக்தி என்கின்ற இறைவனுடைய அருட்சக்திக்கு அழைத்து கொண்டு போய் விடுவான். அருட்சக்தி என்ன செய்யும்? அதனுடைய சத்தினி பாதங்களை தம்முடைய சென்னியிலே பதித்து நம்மை இறைவனிடம் அழைத்துச் செல்லும். வள்ளல் பெருமான் சொல்வார், அம்மையை கண்டேன் அவளருளாலே அப்பனை கண்டேன் என்று சொல்வார். முதலில் குரு, அந்த குரு அருட்சக்தியை காட்டுவார். அருட்சக்தி என்பது இறைவனுடைய திருப்பாதம். அந்த அருட்சக்தியின் வழியாக இறைநிலையை நாம் அடைய முடியும். ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டால், ஆனந்தம் சித் சுகத்தை கொடுக்கும், சித் அறிவை காட்டும். அந்த சித் அறிவிலிருந்து சத்து பொருளான இறைவனைப் போல் நாம் எப்பொழுதும் அழியாதவாறு உள்ளவாறு சத்தாக நாம் மாறலாம். காசு விரித்திடும் ஒளி போல், காசு என்றால் பொன், காசு விரித்திடும் ஒளி போல் கலந்து நின்ற காரணமே. தங்கத்தில் ஒளி எங்கே இருக்கின்றது? உள்ளே மறைந்திருக்கின்றது. அதுபோல் இறைவன் எல்லா பொருள்களிலும், எல்லா காரியங்களிலும் காரணப்பொருளாக உள்ளே மறைந்து இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார். ஆக நாம் எந்த காரியத்தை செய்தாலும் காரியத்தோடு நிற்காமல் அது எந்த காரணத்திலிருந்து வந்தது என்பதை காரண நோக்குடன் நாம் இருக்கின்ற பொழுது இறைவனை எப்பொழுதும் நாம் மறக்க மாட்டோம் என்பதற்காக இந்த ஊமையை நமக்கு தருகின்றார்.
சாந்தமெனக் கருதா நின்ற தூசு விரித்து உடுக்கின்றோர் தம்மை நீங்கா சுகமயமே. யாருக்கு சுகம் வரும்? எளிமையான ஒரு கேள்வி. உலகியலில் மனிதனுக்கு சுகம் வேண்டும், அதேபோல் பேரின்ப பெருவாழ்வு ஆன்மீகத்தில் வேண்டும். உலகியலில் கூட சுகம் யாருக்கு வரும்? சாந்தம் என்கின்ற மனம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் வரும். சில பேர் பொன்னாடை போர்த்தி கொள்ளுகின்றார்கள். பொன்னாடை போர்த்தி கொண்டால் சாந்தம் வருமா? பொன்னாடை போர்த்தி கொண்டால் என்ன வரும்? நம்முடைய ஆணவம் அதிகரிக்கும். ஆனால் ஆதியிலே பொன்னாடை என்பது எதை குறிக்கின்றது? ஆடை என்பது நம்முடைய உடலை குறிக்கும். இந்த உடல் பொன்னாக மாற்றம் பெற வேண்டும் என்பதை குறிப்பதற்காக நமக்கு பொன்னாடை போர்த்தினார்கள். ஆனால் சாதுக்கள் யார் என்றால், சாந்தம் எனும் ஆடையை யார் உடுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களே சாதுக்கள். வள்ளல் பெருமான் லாங்லாத் மல் ஒரு பீஸ் வாங்கி அனுப்புவோம் என்று தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். இவர் விரும்பியிருந்தால் எவ்வளவு பட்டாடைகள், எவ்வளவு பகட்டான ஆடைகள், எவ்வளவு உயர்ந்த ஆடைகள் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டிருக்கலாம். இவர் ஒரு பரதேசி, ஒரு துறவி, அனைத்தையும் துறந்தவர். லாங்லாத் மல் என்று அந்த காலத்திலே ஒரு வெள்ளையான துணி வரும், அதைத்தான் மேலே போர்த்தி கொண்டிருப்பார், இடையில் அணிந்து கொண்டிருப்பார். ஒரு திருமண வீட்டிற்கு அழைக்கின்றார்கள். பெருமான் போகின்றார். வெளியிலேயே ஒரு காவலாளி நிறுத்தி விடுகின்றான். சொகுசான பட்டு உடை இல்லை இவரிடம். இவரை நிறுத்தி விடுகின்றான். இவர் எதிர் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த திருமண வீட்டைச் சேர்ந்தவர்கள் சாமி வந்தவுடனே அவர் கையால் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணலான்னு நினச்சவே சாமி இன்னும் வரலையேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், எதிர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருக்கின்றார் ஐயா. இவர்கள் போய் அழைக்கின்றார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார், எனக்கு சரியான சோமன் இல்லை, சரியான பகட்டான சட்டை இல்லை, உங்களுடைய காவலாளி என்னை வெளியே நிறுத்திவிட்டான் என்று இந்த நிகழ்ச்சி வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. ஆக பகட்டான ஆடை அல்ல, அவர் சாது. எதை போர்த்தி கொண்டிருக்கின்றார்? சாந்தம் என்கின்ற தூசு. இங்கே தூசு என்றால் ஆடை என்று பொருள். சாந்தம் என்கின்ற ஆடையை யார் போர்த்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களே சாதுக்கள். அவர்களுடைய மனதில் சாந்தம் எப்பொழுதும் நிலவும். அந்த சாந்தம் யாருடைய மனதில் நிலவுகின்றதோ அவர்களே உபசாந்தம் என்கின்ற இறை சாந்தத்திற்கு, மகா மௌனத்திற்கு போக முடியும். உபநிடதங்கள் 108. ஆனால் எந்த உபநிடதம் தொடங்கினாலும் முடிந்தாலும் என்ன சொல்வார்கள்? எடுத்தவுடனே ஓம் சாந்தி 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 என்று சாந்தி மந்திரத்தை சொல்லிவிட்டே மற்ற பாடத்திற்கு செல்வார்கள். ஏன்? சாந்தி இல்லாத மனதில் அறிவு வராது. ஓயாமல் அலையடித்து கொண்டே இருக்கின்ற எண்ணங்கள் தொடர்ந்து, சிந்தனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்ற மனதில் அறிவு ஏறாது. பல்வேறு சிந்தனைகள் வருமே ஒழிய தூய அறிவு அமைதியாக உள்ளே சென்று குடிகொள்ளாது. ஆகவே முதலில் தேவையானது மனிதனுக்கு சாந்திதான். உலகியலுக்கும் அதுவே அடிப்படை, ஆன்மீகத்துக்கும் அதுவே அடிப்படை. இந்த சாந்தம்தான் உபசாந்தமாக மாறுகின்றது. உலகியலில் வெற்றியை கொடுக்கின்ற சாந்தம் உபசாந்த நிலையில் இறைவனை நமக்கு காட்டுகின்றது. ஆக சாந்தமேனும் தூசுவிரி துடுக்கின்றோர் தம்மை நீங்கா சுகமயமே. தியாகராஜ சுவாமிகள் சுமார் 700 கீர்த்தனைகளுக்கு மேல் கர்நாடக சங்கீதத்தில் எழுதியிருக்கின்றால், மிக பிரபலமான ஒரு கீர்த்தனை என்ன தெரியுங்களா? உங்கள் அனைவருக்கும் தெரிந்துதான். சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் லேதும். சாந்தம் இல்லை என்றால் சௌக்கியம், சுகம் இல்லை. மிக எளிமையான சொற்களில் இந்த அரிய உண்மையை அவர் சொல்லியிருக்கின்றார். மனதில் பிடித்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காக நான் அதையும் உங்களுக்கு சொல்கின்றேன். செறிவு மனம் என்று சொல்லுகின்றார். அந்த செறிவு மனம் உலகியலுக்கு நம்மை இழுத்து கொண்டு போகின்றது. அந்த உலக பற்று நம்மை என்ன செய்கின்றது? இறைவன் மேல் அந்த பற்று ஏற்படாமல் தடுக்கின்றது. ஆங்கில இலக்கியத்திலே ஆன்மீக கவி ஒருவர் இருந்தார், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்று சொல்வார்கள். அழகான ஒரு வரியில் அதை சொன்னார். The world is too much with us. உலகம் மிக அதிகமாக நம்முடைய மனதை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றது. மனதிற்கு ஒரு இடம் உண்டு, உலகத்திற்கு ஒரு இடம் உண்டு. எதுவரை என்றால் நம்முடைய ஆன்மாவை நீக்கி ஆன்மாவில் இருக்கின்ற குற்றமாகிய ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்கு அது ஒரு சோப்பு கட்டி என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் இது என்ன ஆகின்றது? ஆன்மாவை விட, ஆணவ மலத்தை விட இந்த மாயை இன்னும் அதிகமாக நம்முடைய மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் அந்த ஆங்கில கவிஞன் சொன்னான், The world is too much with us. ஆனந்தம் என்கின்ற முக்தி நிலையை அடைந்தால் அதுவே சித் என்கின்ற
சித்தி நிலைக்கு கொண்டு போய்விடும். யார் சித் என்கின்ற இறை அறிவை, இறை ஆற்றலை கற்று பயன்படுத்த தெரிந்து கொண்டார்களோ அவர்களே சித்தர்கள். சித்து விளையாடுவது என்பது கர்மசித்தி, யோக சித்தி, ஞான சித்திகள் எல்லாம் அல்ல. இறைவனுடைய அறிவு, இறைவனுடைய ஆற்றல், அதற்கு பெயர் சித். அந்த சித் என்கின்ற அறிவையும் ஆற்றலையும், பூரண அறிவையும் பூரண ஆற்றலையும் ஐந்தொழில் ஆற்றலையும் யார் ஒருவன் கற்று தேர்ந்து ஆளுகின்றானோ அவனே சித்தன். அதற்கு மேல் இருக்கின்ற நிலை சத்து நிலை, அது இறைவனுடைய நிலை. இவ்வளவையும் வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு இந்த ஒரு பாடலிலே அற்புதமாக கொடுத்திருக்கின்றார்.